அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையானவங்க கண்டுபிடிப்பது எப்படி. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஜாதகத்தை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க எனக்கு 2 ஜாதகங்கள் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஜாதகம் இருந்தாலே போதும். நான் கிளைண்ட்டுக்கிட்ட பலன் மட்டும்தான் சொல்லுவேன். பலனுக்குண்டான காரணத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் பலனும் சொல்லுவேன், பலனுக்குண்டான காரணத்தையும் சேர்த்து சொல்லுவேன். கிளைண்ட்டுக்கிட்ட பலன் அதிகமாக சொன்னால்தான் வந்த கிளைண்ட்டுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை, நம்ம ஜோதிடத்துறைக்கும் பெருமை வந்து சேரும். நம்ம கேட்கின்ற ஃபீஸ் நம்ம கிளைண்ட் கொடுக்கும்போது நம்ம பலன் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமையாகும். கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் செல்வோம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். உபய லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருவரும் சேர்க்கை பெற்று 3, 6, 8, 12 மறைந்தாலும் நன்மை, அல்லது இந்த இருவரும் தனித்தனியாக 3, 6, 8, 12 இருந்தாலும் நன்மை. கணவன் மனைவிக்குள் பிரிவினை வராது. கன்னி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 3 மறைவு, லக்னாதிபதி 12 மறைவு. அதனால் கணவன் மனைவிக்குள் நிச்சயம் பிரிவினை வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருவரும் சேர்க்கை பெற்று ராகு கேது அச்சுவில் பிரியவில்லை. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 1, 7 அதிபதிகள் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ராகு கேது அச்சுவில் பிரியவில்லை. அடுத்து ஆண் ஜாதகம் என்பதால் குருவும் சுக்கிரனும் ராகு கேது அச்சுவில் பிரியவில்லை. அதனால் கணவன் மனைவி இருவரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க. இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சுகஸ்தான அதிபதியும் தாம்பத்தியஸ்தான அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற்று காலபுருஷனுக்கு காமத்திரிகோண ராசியில் இருந்து, மேலும் இந்த இருவரும் தாம்பத்தியஸ்தானாதிபதியின் சாரத்தில் இருப்பதால் கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்திய சுகம் அதிகம் நடக்கும். இருவருக்கும் தாம்பத்தியம் ரொம்ப பிடிக்கும். இதில் லக்னாதிபதி புதன் அவயோகி கிரகமாக இருந்தாலும் அவயோகி கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அவயோகி யோகியாக வேலை செய்யும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. தாம்பத்தியஸ்தான அதிபதி அவயோகி கிரகமாக வந்து அவயோகி சாரம் பெற்று சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருடைய தாம்பத்திய சுகம் கடுமையாக பாதிக்கும். ஆனால் அவயோகி திதிசூனிய ராசியில் இருந்து வக்ரம் அடைவதால் ஜாதகருக்கு தாம்பத்திய சுகம் எந்த வகையிலும் பாதிக்காது. மேலும் அவயோகி யோகியாக மாறிவிடும். 7ஆம் பாவத்திற்கு முன்பின் 2 சுப கிரகங்கள் இருப்பதால் ஜாதகருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7 குடையவர் திதிசூனி அதிபதியாக வந்து 3 இருப்பதால் ஜாதகர் தாம்பத்திய விஷயத்தில் வீரியமில்லாதவர். ஆனால் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சாரம். அதனால் ஜாதகர் வீரியமுடையவர். மேலும் கணவன் மனைவி, அதாவது கணவன் பார்த்தீங்கன்னா கணவன் பேச்சு மனைவி கேட்பாங்க, மனைவி பேச்சு கணவன் கேட்பாங்க. கணவனை எதிர்த்து பேச மாட்டாங்க மனைவி. ஓகேங்களா?
கணவருடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. கணவன் மேல் கோபப்படவும் மாட்டாங்க. கணவனுடைய குறைய கூட யாரிடமும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஜாதகருக்கு நல்ல மனைவி அமையும். 7ஆம் அதிபதி சனி சாரத்தில் இருப்பதால் மனைவி கருப்பானவங்க. இதில் குரு திரிசூனி அதிபதியாக இருப்பதால் மனைவி அழகானவங்க. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.